இது நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவது சுபு. ஆட்சியில் நடைபெறும் லஞ்ச ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை சுட்டிக்காட்டும் பத்திரிகைகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் அதிமுக அரசுக்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். அரசுக்கு சாதகமாக வந்த பத்திரிகைகளின் ஆய்வுகள் குறித்து சட்டமன்றத்தில் பெருமை பேசிய ஜெயலலிதா விமர்சனத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஏன் எனவும் சரமாரி கேள்வி. தமிழகத்தின் வளர்ச்சியை 20வது இடத்திற்கு கொண்டு சென்றதுதான் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 5 ஆண்டு ஆட்சியின் சாதனை. கேப்டன் விஜயகாந்த் விமர்சனம். தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கை விசாரிக்க விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் மட்டும் அதிக அளவில் அவதூறு வழக்குகள் தொடரப்படுவது ஏன் என அதிமுக அரசிற்கு நீதிபதிகள் சரமாரி கேள்வி. பாடகர் கோவனின் விடுதலையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி. சிறிய பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு வர வேண்டாம் என தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். தேமுதிகவினர் மீது அதிமுகவினர் நிகழ்த்திய அராஜக தாக்குதலுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். வெள்ள நிவாரணத்தை தாங்கள் மட்டும் வழங்குவதை போல் ஒரு மாய தோற்றத்தை அதிமுகவினர் உருவாக்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மேலும் 3 நாளைக்கு மழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆட்சியில் நடைபெறும் லஞ்சம், ஊழல், முறைகேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை சுட்டிக்காட்டும் பத்திரிகைகள் மீது எமர்ஜென்சி காலம் போன்று நெருக்கடி கொடுக்கும் அதிமுக அரசிற்கு கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தின் வளர்ச்சியை 20வது இடத்திற்கு பின்னோக்கி கொண்டு சென்றதுதான் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 5 ஆண்டு ஆட்சியின் வேதனை என அவர் விமர்சித்துள்ளார். தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுவேன் என்று சட்டமன்றத்திலும் தேர்தல் பிரச்சாரத்திலும் வாய்க்கிழிய பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்தியா டுடே பத்திரிகையின் ஆய்வு குறித்து மௌனம் சாதிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த காலங்களில் தனக்கு சாதகமாக வந்த பத்திரிகைகளின் ஆய்வுகள் குறித்து சட்டமன்றத்தில் பெருமை பேசியவர் தற்போது இதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஏன் என வினவியுள்ள கேப்டன், அதிமுக அரசின் மோசமான செயல்பாடுகள் குறித்து வெளிவந்துள்ள செய்திகளின் மூலம் தமிழகம் அனைத்து துறைகளிலும் மிகவும் பின்தங்கியுள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சுமார் 15 ஆண்டு காலமாக தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்து வந்த இந்தியா டுடே பத்திரிகை தற்போது தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து வெளியிட்டுள்ள துறை வாரியான ஆய்வில் வேளாண் துறை 21வது இடத்திற்கும், கல்வித்துறை 13வது இடத்திற்கும், உள்கட்டமைப்பு வசதி 17வது இடத்திற்கும் தள்ளப்பட்டு ஒட்டுமொத்த மாநிலங்களின் வளர்ச்சியில் இந்திய அளவில் தமிழகம் 20வது இடத்திற்கு பின்தங்கி சென்றுவிட்டதாக கூறியுள்ளதை அவர் எடுத்து காட்டியுள்ளார். இது போன்ற உண்மைகளை பத்திரிகைகள் வெளிக்கொணரும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அதன் மீது அவதூறு வழக்குகளை தொடர்ந்து பத்திரிகைகளை அடக்கி ஒடுக்க அதிமுக அரசு நினைப்பதாக கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். என்ன செய்தார் ஜெயலலிதா என்ற தலைப்பில் ஆனந்த விகடன் பத்திரிகையில் வெளிவந்த விமர்சன கட்டுரைக்காக அந்த நிறுவனமும் ஆசிரியரும் மிரட்டப்பட்டு பல்வேறு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதையும், அப்பத்திரிகைகளை விற்பனை செய்யும் பிரதிநிதிகள், விற்பனையாளர்கள் மற்றும் கடைகளில் அதிமுக குண்டர்களும் ரவுடிகளும் அவர்களுக்கு துணையாக காவல்துறையினரும் நேரில் வந்து உருட்டியும் மிரட்டியும் அப்பத்திரிகையை விற்பனை செய்ய விடாமல் தடுத்து ஒட்டுமொத்தமாக அள்ளி செல்வது போன்ற அராஜக செயலில் ஈடுபட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆனந்த விகடன் பத்திரிகையின் முகநூல் பக்கத்தை இயங்க விடாமல் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும்
இதற்கெல்லாம் அரசியல் காரணமாக இருக்கலாம் என்று அப்பத்திரிகை நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளதை கேப்டன் நினைவு கூர்ந்துள்ளார். தினமலர், ஆனந்த விகடன் பத்திரிகைகளை பறிமுதல் செய்த அதிமுகவினர் அகில இந்திய அளவில் முன்னணி பத்திரிகையான இந்தியா டுடே பத்திரிகையை விட்டு வைத்திருப்பது ஏன் என்பது $1,000,000 கேள்வி என கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் தினமலர் நாளிதழின் மூலம் அதிமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களுடன் கூடிய விளம்பரங்கள் வெளியிடப்படுவதாக கூறி அப்பத்திரிகை விற்பனை செய்யப்படுவது தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சாடியுள்ளார். அதிகாலையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் அதிமுகவினர் காவல்துறையின் துணையுடன் தினமலர் நாளிதழ்களை ஒட்டுமொத்தமாக அள்ளி சென்றதாக கூறப்படுகிறது என்றும், ஆட்சியின் அந்திம கால நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்ற அதிமுகவினருக்கு விசுவாசம் காட்டும் ஏவல் துறையான காவல்துறை பொதுமக்களை பற்றி சிந்திக்காமல் முழுக்க முழுக்க ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ள கேப்டன், ஆட்சி மாறும்போது காட்சிகள் மாறும் என்பதை மறந்துவிடக் கூடாது என எச்சரித்துள்ளார். ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒன்றான பத்திரிகைகளின் மீது இதுபோன்ற அராஜகங்களை கட்டவிழ்த்து விடுவது முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நல்லதல்ல என கேப்டன் கூறியுள்ளார். இதுபோன்ற அராஜகங்களையும் வன்முறைகளையும் தேமுதிக ஒருபோதும் ஆதரிக்காது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆனந்த விகடன், தினமலர் பத்திரிகைகள் மீது எமர்ஜென்சி காலம் போன்ற நெருக்கடி கொடுப்பதும் பத்திரிகை சுதந்திரத்திற்கு சவால் விடும் வகையில் அதிமுக அரசு நடந்து கொள்வதற்கும் கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் நடைபெறும் லஞ்சம், ஊழல், முறைகேடுகள், நிர்வாக சீர்கேடுகளை பெரும்பாலான பத்திரிகைகள் வெளியிடுவதில்லை என்றும், ஒரு சில பத்திரிகைகள் மட்டும் துணிச்சலோடு தவறுகளை சுட்டிக்காட்டினால் ஆட்சி அதிகார பலத்தின் மூலம் அந்த பத்திரிகையை முடக்க நினைப்பது நியாயமா என கேப்டன் வினா எழுப்பியுள்ளார். பத்திரிகைகள் சுட்டிக்காட்டும் தவறுகளை திருத்திக் கொள்வதே ஒரு நல்ல அரசுக்கு அழகு என கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் மக்கள் திருத்துவதற்கு நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதை மறந்துவிட வேண்டாம் என்று எச்சரித்துள்ளார். காலச்சக்கரம் சுழலும் போது கீழது மேலாய், மேலது கீழாய் மாறும் என்ற இயற்கையின் கோட்பாட்டை யாராலும் மாற்ற முடியாது என்பதை நினைவில் கொண்டு பத்திரிகைகளின் விமர்சனங்களை கண்டு கோபம் கொள்ளாமல் அதிலும் உண்மைகளையும் நியாயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் வளர்ச்சியை 20வது இடத்திற்கு பின்னோக்கி கொண்டு சென்றதுதான் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 5 ஆண்டு ஆட்சியின் வேதனை என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மீது தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கை விசாரிப்பதற்கான தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேப்டன் விஜயகாந்த் மீது தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கை விசாரிப்பதற்கான தடையை அடுத்த ஆண்டு ஜனவரி 2வது வாரம் வரை நீட்டித்து உத்தரவிட்டனர். தமிழகத்திலிருந்து மட்டும் அதிக அளவில் அவதூறு வழக்குகள் தொடரப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசு செயல்பட்டால்தான் என்ன என்று அதிமுக அரசுக்கு அவர்கள் சரமாரியாக வினா எழுப்பினர். மேலும் அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பதுதானே எதிர்க்கட்சி தலைவரின் பணி என்று கூறிய நீதிபதிகள் இதற்காக அவதூறு வழக்கு தொடர்வதை பார்க்கும்போது தமிழக அரசு எந்திரம் சரியாக செயல்படவில்லை என்பதை காட்டுவதாக உள்ளதாக சந்தேகம் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பாக தமிழக அரசு 2 வாரத்தில் பதில் அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாடகர் கோவனை போலீஸ் காவலில் விசாரிக்க கோரிய தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது. மக்கள் கலை இலக்கிய கழக நிர்வாகியான கோவன் மூடு டாஸ்மாகை மூடு என்ற மதுவிலக்கை வலியுறுத்தி மதுவுக்கு எதிராக பிரசாரம் செய்து பாடிய பாடலில் தமிழக அரசையும் முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் கடுமையாக விமர்சனம் செய்ததாக புகார் கூறப்பட்டது. இது தொடர்ந்து பாடகர் கோவனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர் மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டது. இதனிடையே கோவனை காவலில் எடுத்து விசாரிக்க கோரி போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஆனால் இதனை நிராகரித்து கோவனுக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோவனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது.
இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிறிய பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு வர வேண்டாமே என அரசு வழக்கறிஞருக்கு கண்டனம் தெரிவித்தது. அத்துடன் வழக்கை விசாரிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சென்னையில் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றக்கோரி மனு அளிக்க சென்ற தேமுதிகவினர் மீது அதிமுகவினர் நிகழ்த்திய அராஜக தாக்குதலுக்கு பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் பேசிய அவர், வெள்ள நிவாரணத்தை தாங்கள் மட்டும் வழங்குவதைப் போல் ஒரு மாய தோற்றத்தை அதிமுகவினர் உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மக்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கும் எதிர்க்கட்சியினர் தாக்கப்படுவதாக சாடிய தமிழிசை, இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றால் புகார் கொடுப்பவர் மீதே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யும் அவல ஆட்சி தற்போது நடைபெற்று வருவதாக விமர்சித்தார். ஆலந்தூரில் மழை வெள்ள நீரை அகற்றுவது தொடர்பாக மனு அளிக்க சென்ற தேமுதிகவினர் மீது அதிமுகவினர் நிகழ்த்திய அராஜக தாக்குதலுக்கு அப்போது அவர் கண்டனம் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்று இலங்கை அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மறைவிட்டதாக தெரிவித்தார். ஆனால் அந்தமான் அருகே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை அல்லது மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் ரமணன் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் விட்டு விட்டு மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று உதயமான புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்கோட்டத்திலே அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களிலே பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், விட்டு விட்டு மழை பெய்யும், சில நேரம் கனமழையாகவும் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் 12 சென்டிமீட்டர் மழையும் மரக்காணத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக ரமணன் தெரிவித்தார். சிறிய இடைவெளி. கழகத்தின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கம் குறித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் பெருமாள்சாமி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் அவரவர் வகித்து வந்த பதவியிலிருந்து இன்று விடுவிக்கப்படுகிறார்கள் என கூறியுள்ளார். மேலும் உதயகுமார் கழக அடிப்படை உறுப்பினரிலிருந்து இன்று முதல் நீக்கப்படுகிறார் என அவர் கூறியுள்ளார். இவருடன் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என யாரும் கழகம் சம்பந்தமாக எந்தவிதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளார். கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக போரூர், வானகரம், கிண்டி, பூந்தமல்லி, ஈக்காட்டுத்தாங்கல், வேளச்சேரி உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதல் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடி குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயினர். பயணிக்க முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக உள்ள போரூர் ஆற்காடு சாலையில் வாகனங்கள் ஆமை போல் ஊர்ந்து சென்றன. இதனால் அலுவலகத்திற்கு செல்வோர் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கனமழை காரணமாக சென்னை, கடலூர், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. திருவாரூர், தருமபுரி, திருச்சி, தஞ்சை, புதுச்சேரி, காரைக்கால், கரூர், தூத்துக்குடி, நாகை, அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன.
சென்னை அடுத்த வியாசர்பாடியில் அருந்து கிடந்த மின் கம்பியை மிதித்த மாட்டுடன் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரம்பூர் தொகுதி 37வது வார்டுக்குட்பட்ட வியாசர்பாடி கோல்டன் பகுதியில் வசித்து வருபவர் லட்சுமி. இவர் அதே பகுதியில் உள்ள குமார் என்பவரது வீட்டு கிரக பிரவேசத்திற்கு மாடு ஒன்றை பிடித்துக் கொண்டு சென்றார். இந்நிலையில் அப்பகுதியில் அருந்து கிடந்த மின் கம்பியை மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்து மாடு தூக்கி வீசப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் மாட்டை காப்பாற்ற லட்சுமியின் மீதும் மின்சாரம் பாய்ந்ததில் அவரும் பரிதாபமாக உயிரிழந்தார். மின்சாரத்துறையின் அலட்சிய போக்கே உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரண்ட் கட் ஆயிட்டு இருக்குங்க. கிரகப்பிரவேச மாடு ஓட்டின்னு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற வீட்டுக்காரங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க, வந்து சரி பண்ணுங்கன்னு. அவங்க கரண்ட் 2-3 ரிங்கு ஆனோடனே முதல்ல வாய்ஸ் கேட்டிருக்காங்க. கேட்டுக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் அப்புறமா தான் வந்து காலையில் தான் வந்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு அறந்த ஒயர் அப்படியே இருந்திருக்கு. இவங்க காலையில் மாடு போக வீட்டுக்கிட்ட போயிருக்காங்க. கிரகப்பிரவேசம் வீட்டுக்கிட்ட போனோன்னு அந்த கம்பியை மெரிச்சிட்டு இருக்காங்க. கம்பியை மெரிச்ச உடனே மாடு கூட போனால தள்ளி விட்டுருக்காங்க. இங்கே ஏதோ சாக்கு வருத்துறாங்க, தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்டோன்னே அவர் பொழைச்சிக்கிட்டாரு. மாடும் இந்த அம்மாவை மட்டும் இறந்துட்டாங்க கம்பியை மெரிச்சு. அவங்க கொஞ்சம் கேர் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒன்றுமே ஆயிருக்காது. ஃபால்ட் அவங்களுக்கு தான். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மின்சாரம் தாக்கி மாட்டுடன் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் அப்பகுதியை வேதனையில் உறைந்துள்ளனர். பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIக்கு வேவு பார்த்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தானில் உள்ள ISI அமைப்புடன் இந்திய ராணுவம் பற்றிய ரகசிய தகவல்கள் பரிமாறிக் கொள்ளப்படுவதாக டெல்லி குற்றப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அவர்களை அடையாளம் காணும் பணியை டெல்லி போலீசார் கடந்த சில வாரங்களாக தீவிரமாக மேற்கொண்டதில் காஷ்மீரின் ராஜோரி மாவட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படையின் புலனாய்வு பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த அப்துல் ரஷீத் என்பவர் ISI உளவு அமைப்புக்கு வேவு பார்த்து வந்த திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் ராஜோரி மாவட்டத்தைச் சேர்ந்த கைபத்துல்லா கான் என்ற மேலும் ஒருவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கடந்த வாரம் கொல்கத்தாவில் 3 பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாலை போட்டுவிட்டதாக போர்டை போட்டு வைத்துவிட்டு 2 லட்சம் ரூபாய் கையாடல் செய்துவிட்டதாக பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். சாக்கோட்டை ஊராட்சியில் மணக்குடி 4வது வீதியில் 100 மீட்டர் அளவிற்கு சிமெண்ட் சாலை அமைக்க 2.6 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான ஆணை வழங்கப்பட்டது. பின்னர் சாலை போடப்பட்டதாக தகவல் பலகையும் வைக்கப்பட்டது. ஆனால் 6 மாதங்களை கடந்த பின்னரும் இதுவரை சாலை அமைக்கப்படவில்லை. இதனால் சாலையை போட்டுவிட்டதாக பெயரளவில் மட்டும் எழுதி வைத்துவிட்டு சாலை அமைப்பதற்கான பணத்தை ஊராட்சி அதிகாரிகள் கையாடல் செய்துவிட்டதாக இப்பகுதிவாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சிமெண்ட் சாலை அமைச்சு தரேன்னு சொல்லி ரோடு கேட்டிருந்தோம். நாங்க அமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து நாங்க ரோடு போட்டுட்டோம் அப்படிங்கிறன்னு போர்டு வச்சுட்டாங்க. ஆனா இது வரைக்கும் இன்னும் எங்களுக்கு ரோடு போடல. மழை பெஞ்சா நடக்க ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால எங்களுக்கு ரோடு போட்டு தர மாதிரி நாங்க வேண்டிக்கிறோம். சாலையை போட்டு விட்டதாக மோசடி செய்தவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாக்கவயல் வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றாலம் அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. நெல்லை மாவட்டம் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து அதிகரித்து திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றாலம் மற்றும் 5 அருவிகளில் குளிக்க போலீசார் தடை விதித்தனர். மேலும் இன்று காலை வரை மழை நீடித்ததால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறையவில்லை என்பதாலும் அருவிகளில் கற்கள் மற்றும் மரக்கட்டைகள் விழுவதாலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தண்டாரம்பட்டு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென 117 அடியாக உயர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அறுவடைக்கு தயாராகி வரும் நெற்பயிர்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ளது தொரப்பள்ளி குனில் கிராமம்.
முதுமலை புலிகள் காப்ப வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த கிராமத்தில் ஏராளமானோர் நெற்பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டு யானைகள் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை தின்று சேதப்படுத்தி வருகிறது. இதனால் மிகுந்த கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள் யானைகளை வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திராவில் இருந்து தக்காளிகளை ஏற்றி வந்த லாரி உளுந்தூர்பேட்டை அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தக்காளிகள் சேதமடைந்தது. ஆந்திராவில் இருந்து திருச்சியை நோக்கி தக்காளி லோடு ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காயமடைந்த ஓட்டுநரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்துக்குள்ளான லாரியை மீட்டனர். இந்த விபத்தில் லாரியில் இருந்து சுமார் 5 லட்சம் மதிப்பிலான தக்காளி சேதமடைந்தது. மேலும் இந்த விபத்து காரணமாக திருக்கோவிலூர் ஆசனூர் சாலையில் வெகு நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே உள்ள பூட்டிய வீட்டில் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் அப்பகுதியில் உள்ள கோவிலில் கலசத்தையும் திருடி சென்றுள்ளனர். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி என்ஆர் நகரில் வசிப்பவர் சங்கர நாராயணன். மதுரையில் உள்ள தனியார் வங்கியில் வேலை பார்த்து வரும் இவர் மனைவி பிரசவ விடுமுறைக்காக வீட்டை பூட்டிவிட்டு மதுரை சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டின் பின்புறம் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 4 பவுன் தங்க நகை மற்றும் 20,000 பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். அத்துடன் அங்கிருந்து சென்ற கொள்ளை கும்பல் காயல்பட்டினத்திலிருந்து திருச்செந்தூர் செல்லும் மெயின் ரோட்டில் உள்ள லட்சுமி அம்மன் கோவிலில் கோபுர கலசத்தையும் கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே விழுப்புரத்தில் பூச்சி மருந்து கடையில் முகமூடி அணிந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய பிரபல கொள்ளையன் போலீசாரிடம் சிக்கினார். அத்துடன் கொள்ளையனிடமிருந்து 23 தங்க நாணயங்கள், லேப்டாப், செல்போன்கள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் தென்பண்ணை ஆற்றில் குளிக்க சென்ற ஆட்டோ ஓட்டுநர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் வழுதரட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சபரி. ஆட்டோ ஓட்டுநரான இவர் விழுப்புரம் அடுத்த பிடாகம் தென்பண்ணை ஆற்றில் குளிக்க சென்றார். அப்போது அங்கு சூழலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விழுப்புரம் தாலுகா போலீசார் சபரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே திருக்கோவிலூர் அடுத்த கொழுதாரம்பட்டு கிராமத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லூர்து மேரி மற்றும் அவரது மகள் மகிமை மேரி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தேமுதிக போராட்டத்தின் எதிரொலியாக நவீன வசதிகளோடு காரைக்கால் கிராம பகுதிகளுக்கு மினி பேருந்து வசதி ஏற்பட்டுள்ளதால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கும் பேருந்து வசதி இல்லாமல் உள்ளதால் அவர்கள் ஷேர் ஆட்டோக்களில் ஏறி பயணம் செய்ய வேண்டிய நிலை இருந்து வந்தது. இதனால் கிராமப்புற மக்கள் பெரும் சிரமப்பட்டு வந்தனர். இதனிடையே காரைக்காலில் உள்ள கிராம பகுதிகளுக்கு மினி பேருந்துகள் இயக்க வேண்டுமென கோரிக்கையை முன்வைத்து தேமுதிக சார்பில் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் காரைக்காலில் முதல் முறையாக நவீன வசதிகளுடன் கூடிய மினி பேருந்துகள் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் உள்ள அனைத்து கிராமங்களையும் இணைக்கும் வகையில் பிஆர்டிசியின் மினி பஸ் போக்குவரத்தை துவங்கியிருக்கின்றோம். விரைவில் காரைக்கால் டு கும்பகோணம், மயிலாடுதுறை, சென்னை போன்ற பகுதிகளுக்கும் பஸ் போக்குவரத்தை துவங்க இருக்கின்றோம். அனைத்தும் தயாரான நிலையில் உள்ளது. இன்னும் ஓரிரு வாரங்களில் அதை துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதல்ல காரைக்காலில் அனைத்து கிராமங்களையும் இணைக்கும் வகையில் பஸ் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கு. இது தேமுதிக போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என கட்சி நிர்வாகிகள் பெருமிதம் அடைந்துள்ளனர். மேலும் தேமுதிகவினர் போராட்டத்தால் நடந்த இந்த நிகழ்வுக்கு அப்பகுதி மக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றன. மேலும் உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை பாருங்கள்.